SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங். ஸோ இந்த கீபேட் மாடல் ஃபோன் பார்த்தீங்கன்னா B310E இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து லாக்கில் இருக்குது. இது எப்படி மிராக்கல் டெர்ம்லாம் எப்படி லாக் வந்து ரிமூவ் பண்ணுறது, ஸோ லாக் வந்து ப்ரைவசியாக காமிக்கும் மிராக்கல் டெர்ம், அதை எப்படி பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மிராக்கல் டெர்ம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, எப்படி கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெர்ஷன் 3.06 இந்த வெர்ஷன், நியூ வெர்ஷன், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்வேர்டு வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே காமிச்சு கொடுத்துரும். அந்த பாஸ்வேர்டை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணால் போதும், அன்லாக் ஆகிடும். ஸோ ஃபேக்டர் ரிமூவ் பண்ணி மாடல் செக் பண்ண போகலாம். ஓகே, மாடல் செக் பண்ணலாம். ஓகே, மாடல் B310E இந்த மாடல். ஓகே, இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ இதுக்கு SPD டிரைவர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிங்க. பூட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஹோம் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா SPD டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிரைவர்ஸ் இதாகும். ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா கேபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. டேட்டா கேபிள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிராக்கல் டெர்ம் ஓப்பன் பண்ணலாம். வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.06 இந்த வெர்ஷன். ஸோ மிராக்கல் டெர்ம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், இப்படி கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, வெர்ஷன் 3.06. ஓகே, இதில் போயிடுச்சுன்னா SPD இந்த ஆப்ஷன் உள்ளே போயிடணும். போயிட்டு ரீட் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் கொடுத்துட்டு ஸோ யூனிவர்சலில் கொடுத்துருங்க, பிராண்டடு யூனிவர்சல். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். யூனிவர்சலில் SPD அந்த 660 இந்த சம்திங் இந்த இது டிஃபால்ட்டாகவே வந்துடும் உங்களுக்கு. அதை அப்படியே வச்சு ஸோ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா கேபிள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். SPD டிரைவர்ஸ் அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, இப்போ கிளிக் பண்ணி டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூட் ஆகி உள்ளே போயிடும். ஸோ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் பூட் ஃப்ளாஷ் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஓகே, இதுலேயே உங்களுக்கு வந்து லாக் வந்துடும், ப்ரைவேசி கோடு அண்டு அன்லாக் கோடு. ஸோ அன்லாக் கோடு தான் போடணும், ப்ரைவேசி கோடு தேவையில்லை. ஸோ அன்லாக் கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு வந்து ரிலீஸ் ஆகிரும், ஸோ அன்லாக் ஆகிரும் மொபைலு. ஓகே, டன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதிலே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிராக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேசி கோடெல்லாம் வந்துடும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடு தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ண ஆனால பேட்டரி கண்ட்டை பிடிங்கி கழட்டிட்டு ஸோ ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஓகே, சாம்சங் ஓகே, இந்த லாக் வந்துருச்சு. ஓகே, இந்த கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வர்றது 1 2 3 4 ஒர்க்கிங் பாஸ்வேர்ட் கோடு தான் 3 2 2 5 5 8 8 அன்லாக் கோடு. ஓகே, ஃபோன் லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்லாக் கோடு தான் போடணும், ப்ரைவேசி கோடு போடக்கூடாது. அதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் மிராக்கல்லே ப்ரைவேசி கோடு, அன்லாக் கோடு, ஸ்க்ரீன் லாக்கு. ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ், ஸோ செக்யூரிட்டியில் போயிட்டு ஸோ ஃபோன் லாக்கு எனபிளாக இருக்குது. இதில் அந்த கூட போடணும். 2 2 5 5 8 8 டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, டன். இப்போ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா லாக் கேட்காது.
ஆன் பண்ணுறேன். ஓகே டன். ஓகே கோட் கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.